கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான நாளை நாம் காண்பதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவராகி இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். மகனே, மகளே, நீ பயப்படாதே, உன் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இனி நீ அலைந்து திரிவதில்லை. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளுக்காக அலைந்து திரிந்தீங்க. உங்கள் அலைச்சல்களை என் ஆண்டவர் எண்ணிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக நீங்கள் அலைந்து திரிந்த பாதையின் தூரங்களை என் ஆண்டவர் எண்ணிருக்கிறார். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவது இல்லை. இனி நீ அலைந்து தெரியாதபடிக்கு நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் அலைந்து தெரியாதபடி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அருவருக்கிற பாவங்கள், ஆண்டவர் வெறுக்கிற தீமையான காரியங்களை நம்மை விட்டும் நம்முடைய எல்லை விட்டும் அகற்றி போடுவோம். நிச்சயமாய் உங்கள் அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் கொடுத்து இன்றைக்கே ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நீர் அருவருக்கிற காரியங்களை என்னை விட்டும் எங்கள் குடும்பத்தின் எல்லை விட்டும் இப்பொழுதே அகற்றும்படியாய் நான் மனம் திரும்புகிறேன். என்னை மன்னித்து என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டு என்னை வாழ வைப்பீரா என்று சொல்லி ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை, இனி அலைந்து திரிவது இல்லை என்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஏசப்பா ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.